இந்தியாவில் அடுத்தடுத்து அறிமுகமாக இருக்கு மகேந்திராவுடைய கார்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பிரபலமான எஸ்யூவி பிராண்டான மகேந்திரா சமீபத்தில் தான் இந்திய சந்தையில் தன்னுடைய எதிர்கால தயாரிப்பு உத்தியை அறிவித்திருக்காங்க. 2030க்குள்ள பார்த்தீங்கன்னா 23 வகையான புதிய வெளியீடுகளை அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் அந்த நிறுவனம் திட்டமிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. இதில் 9 புதிய ஐசிஇ அதாவது இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் எஸ்யூவிக்களுடைய 7 புதிய பிவிக்களும் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் XUV 700, தார், ஸ்கார்பியோ என், பொலேரோ NEO மற்றும் நியூ ஜெனரேஷன் பொலேரோ போன்ற தற்போதைய அதிக விற்பனையாகக்கூடிய எஸ்யூவிக்களை நிறுவனம் புதுப்பிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாடல்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2025-26 சாலைகளில் வரும் அப்படின்னும், அதாவது 2025-26 புதுப்பிப்புகளை அதாவது நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி தற்போதைய மகேந்திரா எஸ்யூவிக்களுடைய முக்கிய விவரங்களையும் அப்படி வெளியிட்டிருக்காங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். 2025 மகேந்திரா தார், அதாவது இந்த ஒரு தார் வண்டியில் பார்த்தீங்கன்னா தார் ராக்ஸோரில் அப்படி இருந்து பல வடிவமைப்பு கூறுகளை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. W515 அப்படின்னு சொல்லக்கூடிய குறியீட்டு பெயரில் அறியப்படக்கூடிய இந்த எஸ்யூவியில் பார்த்தீங்கன்னா இரட்டை அடுக்கு ஸ்காட்டுகளுடன் கூடிய புதிய கிரில் மற்றும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பம்பர்கள் மற்றும் ஹெட்லாம்புகள், சி வடிவ LED கையொப்பங்கள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பாடி க்ளோடிங் மற்றும் புதிய அலாய் வீல்கள் போன்றவை இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதோடு சேர்த்து புதிய தாரில் ஒரு புதிய டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வர இருக்குது அப்படின்னும், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்ரூஃப் போன்றவை இருக்கலாம், அதாவது தார் காரில் சன்ரூஃப் இருக்கிறது ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது சன்ரூஃபும் இருக்கலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலேரோ NEOவில் பார்த்தீங்கன்னா 2025 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு புதுப்பிக்கப்பட்ட மகேந்திரா பொலேரோ NEO வெளியிடப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது எஸ்யூவி முற்றிலுமாக புதிய பாடி பேனல்களை பெறும் அப்படின்னும், தார் ராக்ஸோரில் இருந்து பல வடிவமைப்பு கூறுகளையும் பெறும், அதாவது அது மாதிரியே இருக்கக்கூடிய சில வடிவமைப்புகளையும் இந்த பொலேரோ காரில் இணைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் 6 ஹேர் பேக்குகள் வரும் அப்படின்னும், பெரிய டச் ஸ்கிரீன் மற்றும் சன்ரூஃப், புதிய வடிவமைப்பு டேஷ்போர்ட் போன்றவை இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இது 100 bhp பவரையும் 260 Nm டார்க்கையும் வழங்கும் அப்படின்னும், 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் டீசல் இன்ஜின் இந்த எஸ்யூவியில் தொடரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படிதான் நியூ ஜெனரேஷன் மகேந்திரா பொலேரோவில் 2025 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தான் 4 புதிய கான்செப்ட் எஸ்யூவிக்களுடன் புதிய ஃப்ரீடம் NEO மாடுலர் பிளாட்டினோ அந்த பொலேரோவை அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. 2026 வெளியிடப்பட உள்ள அதாவது நியூ ஜெனரேஷன் பொலேரோ எஸ்யூவி மூலம் மகேந்திராவுடைய புதிய கட்டமைப்பு அறிமுகமாகும் அப்படின்னும், அறிக்கைகளின்படி பார்த்தீங்கன்னா 2026 மகேந்திரா பொலேரோவில் பன்ரோமிக் சன்ரூஃப் மற்றும் லெவல் 2 ADAS சூட் இருக்கலாம் அப்படின்னும், ஸ்கார்பியோனில் அப்படி இந்த ஸ்கார்பியோ எண்ணில் இருந்து பல அம்சங்களையும் இதில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஸ்கார்பியோ எண்ணில் இருக்கக்கூடிய சில மாடிஃபிகேஷன்ஸ் இதுலேயும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. தாரில் இருந்தும் சில விஷயங்கள் இந்த ஒரு காரில் வர நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் நியூ ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசனு, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு மக்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் இந்த கார் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு காரில் உங்களுக்கு தாரில் அப்படி மகேந்திராவில் எந்த ஒரு கார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.